ஜீரோக்கு கொண்டு வர சொல்லி நாங்களும் கேட்கலீங்க. அதை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் குறைந்தபட்சம் கேட்பது என்னன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அமைதி மாநிலமாக இருக்கிற ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த அளவுக்கு கூலிப்படைகள், இந்த அளவுக்கு ரவுடிசம், இந்த அளவிற்கு வெளிப்படையாக சொல்லி சினிமாவிலே வருவதை போல வெளிப்படையாக வீடியோ போட்டு கொலை செய்கிற அளவிற்கு நிலை வந்திருக்கிறதே, இதை கூட உங்களால் தடுக்க முடியவில்லை என்பதை தான் சுட்டி காட்டுறோம். இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் அங்கே சிபிஐக்கு போனாரா பிடிச்சா, நீங்கள் வழக்கு போடுங்கள் என்று சொன்னபோது வழக்கு போடாமல் வாபஸ் வாங்கி கொண்டு ஓடியவர்கள் இவர்கள் தான். அது தனி விவாதம் நம்ம பேசுவோம். நான் கேட்ட கேள்வி அதுவல்ல. ஒரு அதிகாரி போற போக்கில் தவறான தகவல்களை பதிவு செய்ய நம்ம விவாதிப்பதையே இப்ப தலைப்புக்குள்ள நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையே இல்ல. நான் தலைப்புக்குள்ள தான் நான் வந்ததனால வாதம். சரி, இப்ப சிபிஐ நான் தனியா ஒரு விவாதம் போடுங்க, நான் வர்றேன்னு கூட. சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அல்லது ஒரு தனிநபர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் எனக்கு சிபிஐ வேணும் வேண்டாம் கேட்கறதோ பண்றதோ பண்ண முடியாது. என்ன ஒரு பெர்செப்ஷன் உருவாகிறதாக அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த காவல்துறையே அழுகி போயிருக்கு, எல்லோருமே கரப்டடு அப்படின்னு ஒரு பிம்பத்தை நாமளே நீதிமன்றமே சொன்னாலும் அப்படி ஒரு பிம்பம் தமிழ்நாடு காவல்துறையின் மீது விழுந்து விட்டதே என்கிற கவலையில தான் நாங்க பேசுறோம். ஒரு சில நபர்கள் தானே தவறு செய்யறாங்க, அப்படித்தானுங்க வெளியே தெரியுது. அதுதானுங்க எல்லாத்தையும் கெடுக்குது. நீங்க நாங்க தான் ஒரு காவலர்களை நாங்க குறை சொல்ல, காவல்துறையில் வேலை செய்யறவங்களே நாங்க குறை சொல்றோம். எங்க கிட்ட நல்ல காவலர்களாக இருக்கிறோம், அவங்க மாறி வரும்போது அவங்க செயலர் திறன் இல்லாம போயிருவாங்க. அந்த உளவுத்துறை திடீர்னு செயல் திறன் இல்லாம போயிருமா, அதை இயக்குகிறவர்களிடம் பிழை இருக்கிறது சொல்றோம். இப்படி ஒரு கெட்ட பேரை மறுபடியும் தமிழ்நாடு காவல்துறைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்க நிர்வாகம் மோசம்ங்கிறோம். அண்ணன் திடீர்னு அரசு ஊழியர்கள் மீது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள் மீது பயங்கர அக்கறையோட பேசுகிறார் திமுக இருந்து. நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், அண்ணா அந்த திருவெற்றியூர்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சங்கர் இருக்கார் இல்லையா, அவரை ஏன் மாவட்ட செயலாளர் இருந்து எடுத்தீங்க? அவர் மாவட்ட செயலாளர் யார் சொன்னா? மாவட்ட செயலாளர் இருந்து எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க? அவரை மாவட்ட செயலாளர் யார் சொன்னான்னு இருந்தாரா இல்லையா? அவருக்கு மாவட்ட செயலாளர் யார் சொன்னாங்க? நீங்க அவரை வட சென்னைக்கு மாவட்ட செயலாளரா இன்னைக்கு இருக்கிறது அண்ணா மாதவரம் சுதர்சனம், அவர் தான் இருக்கிறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் பகுதி செயலாளரா இருந்தார் சங்கர். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கும் அது பிரச்சனைக்கு வந்தார். அவரை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எந்த பிரச்சனையில பொறுப்புல இருந்து நீக்கினார் என்று சொன்னார். மாவட்ட செயலாளர் என்று பிள்ளையா இருந்தா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், பகுதி செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கினார். எதுக்காகனா, அரசு ஊழியராக வேலை செய்து கொண்ட மாநகராட்சியில வேலை செய்யற ஒரு பொறியாளரை அடித்தார் என்பதுதான். எப்படி அடிச்சார்னு கூட நான் வார்த்தையில் சொல்ல விரும்பல, இந்த நாகரிகம் கெட்டு போகும் இந்த அரங்கத்துல. அடித்தார் என்பது வழக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? மாநகராட்சி கமிஷனர். அது இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அரசு ஊழியர்கள். நீங்க மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் விட்டுருங்க, காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு உண்டா? நீங்க இவ்வளவு வயதாகுது நம்ம எல்லாத்துக்கும், நாம என்னைக்காவது காவல்துறை அதிகாரிகள் அடி வாங்கி கொண்டு ஓடி வருகிற காட்சிகளை பார்த்திருக்கிறோமா?